அஸ்ஸலாமு அலைக்கும். விளக்க உரை 211. இப்போது மூசா அவர்கள் தனது மனைவியுடன் எகிப்திற்கு தனது அன்னை சகோதரிகளை பார்க்க ஹாரூனை சந்திக்க நாடினார். 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் ஃபிரௌன் மரித்து போயிருப்பான் என்ற நினைவில் தூர்சினா மலை வழியாக இவர்கள் மனைவியுடன் புறப்பட்டார்கள். இதன் பின்பு நடந்த முழு சம்பவங்களையும் எமது முந்திய அந்நாமல் என்னும் அத்தியாயம் மூலமாக தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதை சிறிது நினைவு கொள்ளுங்கள். இது தாகாவிலும் கூறப்பட்டுள்ளது. தெளிவாக அத்தாட்சிகளிடம் வந்தும் இவரை சூனியக்காரர் என்றே ஃபிரௌன் கூறி தன்னை சூரிய பகவான் என்று கூறி தன்னை வணங்கச் சொன்னான். இது வசனம் 40-41 படி, இப்படி பெருமை அடித்தவனை நாம் கடினமாக பிடித்து கடலில் வீசி எரிந்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதன் பின்பு மூசாவுக்கு தௌராத் வேதத்தை கொடுத்து இஸ்ரவேலர்களுக்கு நேர்வழி காட்ட நாம் அருளினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபியே, இச்சம்பவங்களை எல்லாம் உமக்கு விவரிப்பது இம்மக்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவே இறுதி நபியாக உம்மை அனுப்பி உள்ளோம் என்று அல்லாஹ் கூறினான். அடுத்து மூசா அவர்களுக்கும் நபி பெருமானாருக்கும் சுமார் 2000 வருடம் இடைவெளியாகும். இதை நாம் அறிவோமாக. வசனம் 48 படி, உண்மையை தாங்கி வந்த எமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது அவரை விசுவாசம் கொள்ளாமல் மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களை போன்று இவருக்கும் கொடுக்கப்படக்கூடாதா என்கிறார்கள் இம்மக்கள். இவர்களோ மூசாவும் தமது நபிமார்களும் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சூனியர்காரர்களே என்று கூறிவிட்டு நாங்கள் இவர்களை நிராகரிக்கிறோம் என்று இந்த மக்காவாசிகள் கூறிவிட்டனர். இவர்கள் முந்திய வரலாறுகளை கூறி காட்டுவது இவர்கள் நேர்வழி பெறுவதற்காகவே. அத்துடன் இம்மை மறுமை செய்திகளை நாம் அவர்களுக்கு நேரடியாக பார்ப்பது போல் வழங்குவது நல் உணர்வு பெறுவதற்காகவே என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆயினும் நம்பாமல் நிராகரிக்கின்றனர் இவர்கள். வசனம் 52-53 இதை கூறுகிறது. இன்சில் வேதத்தை தழுவிய அபிசீனியா, நஜ்ரான், ஷாமிலிருந்தும் 80 பேர் இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அவர்கள் வேதத்தில் நபிநாதரை பற்றி கூறப்பட்டதை நம்பியவர்களாக நபிநாதரிடம் வந்து மக்காவில் எளிய முஸ்லிம்களின் வறுமையை கண்டு நபிநாதரிடம், நாங்கள் செல்வந்தர்கள், நாங்கள் எங்கள் ஊர் சென்று செல்வங்குடன் வந்து இங்குள்ள ஏழைகளுக்கு உதவி செய்கிறோமோ என நபிமாதர்களிடம் கேட்கவே நபிகளும் இதை அனுமதித்தார்கள். செல்வங்களை கொண்டு இந்த ஏழை முஸ்லிம்கள் நிலைமையை இவர்கள் சீர் செய்தார்கள். இவர்கள் அனைவரும் தங்களுக்கு முன்னறிவிப்பாக தங்களின் வேதம் கூறிய குர்ஆனை பற்றியும் நபிகளார்கள் பற்றியும் முழுமையாக நம்பி விசுவாசம் கொண்டனர். எதிரிகள் பல தொல்லைகள் கொடுக்கப்பட்டும் சகித்துக் கொண்டார்கள். இவர்கள் கேவலமாக திட்டுவர்களிடமும் வீண் தர்க்கம் புரிகின்றவர்களிடம் அறிஞர்கள் வாதாடுவதும் தர்க்கம் செய்வதும் பயனற்றவையாகும். எனவே வசனம் 55 கூறிய பிரகாரம் அறிஞர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பது பொதுவான கருத்தாகும்.
இதில் வசனம் 56 இறங்கியதை பற்றி ஒரு சம்பவம் பெருமானாரின் பெரிய தந்தையான அபு தாலிப் மரண வேதனை. இப்போது நபிகளார் வந்து, பெரிய தந்தையே, வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு நாயன் இல்லை என்னும் ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கூறிவிடுங்கள், அதை கொண்டு நான் அல்லாவிடம் வாதாடுகிறேன், கெஞ்சுகிறேன் என்றார்கள். அப்போது அபூஜையிலும் அப்துல்லா பின் உமையாவும், அபு தாலிபே, உமது தந்தை அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை புறக்கணிக்கின்றீரா என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் கூறவே, முடிவில் அபு தாலிப் அவர்கள் தாம் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்திலேயே இருப்பதாக இறுதி வார்த்தை கூறி மரணித்து விட்டார்கள். இப்போது பெருமானார் அவர்கள் மிகவும் மனம் வருந்தி, நான் உங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவேன் என்று கூறினார்கள். அப்பொழுதே இணை வைத்து வணங்குவோருக்கு மன்னிப்பு தேடுவது நபிக்கோ விசுவாசம் கொண்டவர்களுக்கோ ஆகுமானது அல்ல, அவர்கள் நரகவாசிகள்தான். அவ்விதம் மன்னிப்பு கோருவதற்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது. பெருமானாரின் குழந்தை பருவம் முதல் அபு தாலிப் அவர்கள் மிகவும் கண்காணித்து வளர்த்து வந்தார்கள். நபிகளாருக்கு உறுதுணையாக இருந்து எதிரிகளின் தொல்லையில் இருந்தும் காத்து வந்தார். அவரின் மீது பெருமானார் அவர்கள் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார்கள். நபியே, நீர் நேசிப்பவரை நிச்சயமாக நேர்வழியில் உம்மால் செலுத்த முடியாது. அல்லாஹ் நேர்வழியை தான் நாடியவர்களுக்கு காட்டுகிறான் என்றும் அல்லாஹ் கூறிவிட்டான். யார் நேர்வழி பெறுவார், யார் பெறமாட்டார் என்பதை ஆண்டவன் அல்லாஹ் ஒருவனே அறிவான். மீண்டும் தொடர்கிறேன். ஆமீன்.